இந்த பிரம்மகுமாரிகளை பொறுத்த வரைக்கும் இவங்களாவே கடவுள் கோட்பாடுன்னு சொல்லி சில விஷயங்களை போட்டு வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் கடவுள் இப்படி தான் இருப்பார், அவர் அவரோட கொள்கை இப்படி தான் இருக்கும், அவர் மன்னிப்பவர் இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை மன்னிப்பவர்னா தண்டிக்க மாட்டார், இப்படிங்கிற பல விஷயங்களை பேசுகிறாங்க. பேசிட்டு இறைவனை குறித்து எந்த புத்தகத்தில் எந்த வேதத்திலையுமே தெளிவான ஒரு பார்வை இல்லை, எந்த மதத்திலையும் எதையுமே சொல்லப்படலை இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசுகிறார். இறைவன்னா எப்படி இருப்பான், எங்கே இருக்கிறான், அவனுடைய பண்புகள் என்ன, குணநலன்கள் என்ன, இதை பற்றி எல்லாம் பேசவே இல்லை, எந்த மதத்திலையுமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ இவருடைய கருத்தை புகுத்துவதற்காக இவர் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் குரானை வச்சு பலி கெடுக்கக்கூடிய வேலையில் தன்னுடைய இயக்கத்தின் பக்கம் தன்னுடைய கொள்கையின் பக்கம் ஆளை சேர்த்துறதுக்கு இந்த வேலையை செய்கிறாரு. அப்போ குரானில் இல்லையா, அது மற்ற புக்குகளை விட்டுருவோம். இப்போ குரானில் இறைவனை பற்றி அதாவது சொல்லப்படலையா, இஸ்லாத்தில் இறையியல் கோட்பாடு மிக தெளிவாக இருக்குது. இங்கே சொல்லப்பட்டது மாதிரி எங்கேயுமே சொல்லப்படலை. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மாத்துறாரு, மறைக்கிறாரு, வளைக்கிறாரு, திரிக்கிறாரு. சரவணகுமார் இந்த வேலையை தெளிவாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதாவது அமைதியாக இருக்கிறது மாதிரி ஏதோ கோபத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர் மாதிரி இவங்களே காமிச்சிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் எல்லாமே இருக்குது. அல்லாஹ் தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் 3வது சூறால அல்லாஹ் சொல்லும் போது நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். தான் யாருங்கிற விஷயத்தில் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அப்போ அல்லாஹ்வை எப்படி நம்பணுங்கிற விஷயத்துலேருந்து நல்லா ஆரம்பிக்கிறான். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி பேசணும் மணிக்கணக்கு தேவைப்படும். நம்ம சுருக்கமாக சில விஷயங்கள் சொல்கிறோம். அல்லாஹ்ங்கிற பல இறைவனா ஒரு இறைவனா, இதை குறித்து குரானில் தெளிவாக இருக்குது. ஒரே ஒரு இறைவன் தான், அல்லாஹ்ங்கிற ஒருத்தன் தான், பல கடவுள் இல்லை, 2 கடவுள் இல்லை, 3 கடவுள் இல்லை, அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இதை பார்த்தீங்கன்னா 2வது சூறாலேருந்து நீங்கள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 2வது சூறா 133, அதே மாதிரி 2வது சூறா 163, 4வது சூறா 171, இப்படி பல இடங்களில் கிட்டத்தட்ட 112வது அத்தியாயம் இருக்குது பாருங்க, குல்ஹுவல்லாஹு அஹத். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்ங்கிற ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த தெளிவு போதாதா, பல கடவுளா ஒரு கடவுளா, பல கடவுள் இருந்தால் உலகம் இயங்குமா, இதுக்கெல்லாம் இத்தனை வசனங்கள பதில் இருக்குது. அதே மாதிரி பல கடவுள்கள் இருக்க முடியாது, இருந்தால் என்ன ஆகுங்கிறத 17வது சூறால 42வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 21வது சூறால 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 23வது அத்தியாயத்தில் 71, இப்படி பல இடங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள்கள் இருந்தால் என்ன ஆகுங்கிற விஷயத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அப்போ இது எவ்வளோ பெரிய தெளிவு, இது இவ்வளோ பெரிய தெளிவு தரப்பட்ட ஒரு புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு இத்தனைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்கள் வச்சிருக்கிறாரு. பிரம்மகுமாரியில் சார்ந்த சகோதரர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிபெயர் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அதாவது சவுதி மொழிபெயர்ப்பு முதல் கொண்டு வச்சிருக்கிறாரு. யார் அது கொடுத்தாங்கன்னு தெரியல. சவுதி மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா வெளியில் கிடைக்காத ஒரு விஷயத்தை கூட வச்சிருக்கிறாரு. வச்சுக்கிட்டு பார்த்து இந்த மாதிரி விளக்கங்கள் தராரு. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு தூக்கம் இல்லை, சோர்வு இல்லை, இந்த பலவீனங்கள் எதுவும் இல்லை, பசி இல்லை, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் நிறைய சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு மனைவி இல்லை, அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் இல்லை, அல்லாஹ்வுக்கு பெண் மக்கள் இல்லை, இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அவசரப்பட மாட்டான், அல்லாஹ் நிதானமாக செயல்படுவான். இப்படிங்கிற கருத்தில் பார்த்தீங்கன்னா 6வது சூறா 57வது வசனம், 3வது சூறா 178, 13வது சூறா 6, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இருக்குது. அது அல்லாஹ் எங்கே இருக்கிறான், இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுக்க. அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், வானத்தில் அரிசியில் எல்லாம் இருக்கிறான். இந்த கருத்தப்போ 7வது சூறா 54வது வசனம், 13வது சூறால 2வது வசனம், 10வது சூறால 3வது வசனம், பல இடங்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அரிசியில் இருக்கிறாங்க கருத்து எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அந்த அரிசி எவ்வளோ பெருசு அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு பல பெயர்கள் இருக்குது, பல தன்மைகள் இருக்குது, பண்புகள் இருக்குது. மன்னிப்பன் அப்படிங்கிற பண்பு இருக்குது, தண்டிப்பன்கிற பண்பு இருக்குது. இது எல்லாமே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டும் அல்லாஹ் மாதிரி எதுவுமே இல்லை, அல்லாஹ்வை போன்று ஒரு பொருள் இந்த உலகத்தில் கிடையாது, ஒப்பீடெல்லாம் செய்ய முடியாது, இப்படி கருத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆட்சியில் வானம் பூமியின் ஆட்சிக்கு அதிபதி அல்லாஹ் மட்டும்தான், அதில் யாருக்கும் சொந்தம் இல்லை. அதிகாரத்தில் அல்லாஹ்வுக்கு இணை இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா, இதில் எவ்வளோ பெரிய விளக்கம். இறையியல் கோட்பாடு மிக தெளிவான ஒரு கோட்பாடு. கடவுள் பேரை சொல்லி தானே மக்களை ஏமாத்துறாங்க, அப்பாவி மக்களை ஏமாத்துறாங்க. இந்த மதம் உருவானதுக்கு அதிகமான காரணம் என்ன, கடவுளை பற்றியே தெளிவான சிந்தனை இல்லை, நான் கடவுளை பார்த்தேங்கிறது.
அப்போ இந்த சிந்தனையெல்லாம் உடைக்குது இஸ்லாம். அதாவது அல்லாஹ்வை காண முடியுமானா இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது, யாரும் பார்க்கல. மிக மிக நல்லோர்களான இறை தூதர்கள் கூட அல்லாஹ்வை பார்க்கல. இதான் குர்ஆன் சொல்லக்கூடியது. அதே மாதிரி மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், கற்றுக் கொடுக்குறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மறைவான ஞானம் யாருக்கு இருக்குது? எந்த மனுஷனும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அல்லாஹ் யாருக்கு கற்றுக் கொடுக்குறானோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அந்த இறையியல் கோட்பாடு சம்பந்தமாக நம்ம பேசுகிறதா இருந்தால் மிக நீளமாக பேச முடியும். அப்போ அது தெரியாமல் இல்லை. பிரம்மகுமாரியை சேர்ந்த சரவணகுமாருக்கு தெரியாமல் இல்லை, மாத்துறாரு, அல்லாஹ்வுடைய வசனங்களை வளைக்கிறாரு. கடவுளை பற்றி அறிமுகம் நம்ம எப்படி இருக்குன்னா தெளிவான அறிமுகம் இல்லை அப்படிங்கிறார், எல்லாம் பொய். அப்போ சொல்கிறாரு கடவுள் அப்படிங்கிற ஒரு மன்னிப்பவன் மட்டும்தான், மன்னிப்பவன் அன்பானவன், இது மட்டும்தான் அப்படிங்கிறாரு. இது எங்கே இருக்குது? உங்கள் சுய கருத்து, சுய விளக்கம். கடவுள் தன்னை பற்றி எப்படி சொல்கிறாரோ அப்படி தான் நம்ம நம்பணும். அப்போ அல்லாஹ் தன்னை குறித்து எச்சரிக்கை செய்யலாம். 3வது சூறாவில் பார்த்தீங்கன்னா 28வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான், மூமீன்களை விட்டுட்டு காஃபிர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த சட்டத்தை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும் போது தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறான், நான் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் எச்சரிக்கை கொடுக்குறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது 92வது சூறாலையும் 14வது வசனத்திலையும் இருக்குது. அப்போ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறானோ அப்படி தான் நம்ம நம்பணுமே தவிர, இல்லை கடவுள் அப்படின்னா மன்னிப்பவன் மட்டும்தான், தண்டிக்கக்கூடாது அப்படின்னா கடவுளுக்கு ஆர்டர் போட நீங்கள் யார்? நீங்கள் சொல்கிறீங்களே ஏசப்பா உடைத்து போடும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவர் ஜெபம் பண்ணுறாங்க, என்ன இயேசு உங்கள் வேலைக்காரரான்னு கேட்குறீங்களா? அதே தான் திருப்பி கேட்குறோம். நீங்கள் கடவுள் நீங்கள் ஆர்டர் போட முடியாது, யாரும் ஆர்டர் போட முடியாது. தன்னை குறித்து அவன் எப்படி சொல்கிறானோ அப்படி தான் நம்ம நம்பணும். அப்போ எப்படி மன்னிக்கிறானோ, எப்படி அன்பாக இருக்கிறானோ, அந்த அன்புக்கும் அந்த மன்னிப்புக்கும் தகுதி இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவான்? இந்த விஷயத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்குறான், சுட்டி காட்டுறான், தான் எப்படி இருப்பேங்கிறத எல்லாம் சொல்லி காட்டுறான். இல்லை நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னா இது உங்களுடைய வழிகேடு. அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 2வது சூறா 165 வசனத்தில், அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்து கொண்டு அவர்களை அல்லாவை நேசிப்பதை போல நேசிப்போர் மனிதர்கள் இருக்கிறாங்க. சில பேர் கடவுளை உருவாக்கிக்கிட்டு இந்த மாதிரி அல்லாவை நேசிப்பது மாதிரி இந்த சிலைகளை நேசிக்கிறது, மற்ற மக்களை நேசிக்கிறதுல இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவை நேசிப்பதில் உறுதியானவர்கள் நிலைச்சு நிற்பாங்க. இன்னும் இணை வைக்கும் அக்கிரமக்காரர்கள் பார்க்க முடியுமாயின் அல்லாஹ் தரவிருக்கும் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய இடத்துல சிலைகளையோ மனிதர்களை வச்சு வழிபடும் போது அந்த தீய மனிதர்களுக்கு அல்லாஹ் வேதனை கொடுப்பான் மறுமையில். இது எப்படிங்கிறத பார்க்குப்பீங்கன்னு சொல்லிட்டு அனைத்து வல்லமையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதை கண்டுகொள்வார்கள். அப்போ அல்லாஹ் தான் சொல்கிறான் தண்டனை கொடுப்பதில் கடுமையானவன் சொல்லி அல்லாஹ் பல இடங்களை கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனங்கள் ஏற்கனவே பல வருஷம் மறுத்துட்டு தான் விளக்கம் கொடுத்துட்ருக்கிறாரு இந்த பிரம்மகுமாரியில் சேர்ந்தவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி இஸ்ராயலின் மக்களிடம் நீங்கள் கேளுங்க, அந்த யூத கிறிஸ்துவ நீங்கள் கேளுங்க, நாம் எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அவரிடம் அனுப்பினோம் என்று. அல்லாஹ்வின் அருட்கொடைகள் தம்மிடம் வந்த பின்னர் யார் அதை மாற்றுகிறாரோ அத்தகையோருக்கு தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன். அல்லாஹ் யாருக்கு தண்டனை கொடுக்குறான்? நல்லவங்களுக்கா? மிக மிக மோசமான மக்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது நீ கொடுக்கக்கூடாது, உன்னுடைய பண்புக்கு மாற்றமானது. ஏன்னா நீ தானே சொல்லியிருக்கிற அன்பானவன் சொல்லியிருக்கிற, மன்னிப்பளிப்பவன் சொல்லியிருக்கிற. மன்னிப்பளிப்பவன் சொல்லி சொன்ன அதே அல்லாஹ் தான் நான் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அதை நம்பிட்டு இதை நம்ப மாட்டேன்னா வேதத்தில் ஒரு பகுதி ஏற்று மறுபகுதி நீங்கள் நிராகரிக்கிறீங்களா நல்லா கேட்குறான். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த உலகத்துலையும் இழிவு, மறுமையில் கடுமையான வேதனை இருக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மாதிரி வசனங்கள் நிறைய இருக்குது. அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையான எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இதே மாதிரி பார்த்து 89வது சூறால அத்தியாயத்தில் 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த நாளில் மறுமையில் நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம குறிப்பிட்டு 2-3 வசனங்களை மட்டும் உதாரணம் காட்டுறோம். அந்த நாளில் அல்லாஹ் செய்யும் வேதனையை போல் வேறு எவனும் வேதனை தர முடியாது நல்லா சொல்லி காட்டுறான். நான் ஒரு தண்டனை கொடுப்பேன், அந்த தண்டனை மாதிரி யாருமே தர முடியாது, அப்பேற்பட்ட தண்டனை யாரும் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் மறுத்துட்டு இல்லை அல்லாஹ் அதெல்லாம் செய்ய மாட்டான், அல்லாஹ் மன்னிப்பவன் மட்டும்தான் அப்படின்னா இது சொந்த விளக்கம், சுய விளக்கம், மனோ இச்சையின் அடிப்படையில் செயல்படக்கூடியவங்களோட விளக்கம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இறையியல் கோட்பாடு உங்கள்கிட்ட இல்லை. நன்மை மட்டும்தான் கடவுள் படைக்கிறாரு, தீமையெல்லாம் அவருடைய வேலையும் இல்லை, அதாவது சாத்தானுடைய வேலை, தீமைன்னா என்னென்னவே கடவுளுக்கு தெரியாது, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையெல்லாம் பேசுகிறாரு. அதாவது லிமிட் போடுறாரு. கடவுள்னா இப்படி தான் இருக்கும் லிமிட் போடுறாரு. அப்போ அந்த லிமிட்டின் பிரகாரம் நன்மை தான் தெரியாது, நன்மை மட்டும்தான் தெரியும், தீமையெல்லாம் தெரியாது. உதாரணத்துக்கு பகலை மட்டும்தான் கடவுள் படைச்சாரு, இரவை படைக்கல, அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது இரவு படைக்கல, இரவு தன்னை போல உருவாயிருச்சு இப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன அப்படின்னா இவங்களோட விளக்கம் கடவுள் சம்பந்தப்பட்ட விளக்கத்தில் இவங்களே விளங்காமல் மற்ற மதங்கள் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி வளர்றது. அப்போ இது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது கடவுள் எப்படி இருக்கணும், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது நன்மை தீமை எல்லாம் என் கைவசந்தான் இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும், அனைத்து பொருட்களின் மீது பேராற்றல் கொண்டவன், எல்லாமே எனக்கு தெரியும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை மறுத்துட்டு நன்மை மட்டும்தான். இது என்னோட இது புதுசுங்க, இந்த வாதமெல்லாம் புதுசும் கிடையாது. இது கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாதம்லாம் வந்திருக்குது. நன்மையை தான் கடவுள் படைப்பார், தீமையை கடவுள் படைக்க மாட்டார். அப்போ தீமை தெரியலன்னா ஒரு கடவுளை இருக்க முடியாது. இந்த அடிப்படை கோட்பாடே தெரியாமல் தீமைங்கிறதெல்லாம் கடவுளுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம் இப்படிங்கிறது. அப்போ கடவுளுக்குரிய இலக்கணமே உங்கள்கிட்ட இல்லை. அப்போ அதெல்லாம் குரானில் சொல்கிறான். 10வது சூறால 107வது வசனத்தில், அல்லாஹ் ஒரு தீமையை உன்னை தீண்டுபடி செய்தால் அதை அவனை தவிர வேறு யாரும் நீக்க முடியாது. அல்லாஹ் ஒரு தீங்கு உனக்கு தந்தா அந்த தீங்கை யாரும் நீக்க முடியாது அல்லாஹ்வை தவிர. அப்போ அல்லாஹ் தீங்கு தருவான்ட்டு வருது. அப்போ ஒரு இறை நம்பிக்கையில் எப்படி இருக்கணும், நன்மை தீமை அடிப்படை ஈமானது தான். இறை நம்பிக்கையில் அடிப்படை என்னன்னு கேட்டால் நன்மை தீமை எல்லாமே இறைவனோட விதிப்படி நடக்குது. இவங்க அதை கருமாங்குவாங்க, சுகர் வாங்குவாங்க, இதோ ஒன்று சொல்லிட்டு உளறிட்டு போகிறது. அப்போ தெல்ல தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஒரு தீமையை உம்மை தீண்டும்படி செய்தால் அதை அவனை தவிர வேறு யாருமே நீக்க முடியாது. அவன் உமக்கு ஒரு நன்மையை செய்ய நாடிவிட்டால் அவனது அருளை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி வசனங்கள் பல இடங்களில் நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடின் பிரகாரம் தான் நடக்குது. அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது, அல்லாஹ்வுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கிறது இல்லை. இப்போ இவங்க கடவுள் கோட்பாடு இப்படி தான் இருக்குது, அல்லாஹ்வுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க, தீமைன்னா என்னென்ன தெரியாது அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் உமக்கு ஒரு கெடுதியை நாடினால் 33வது அத்தியாயம் 17வது வசனம் எடுத்து பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கெடுதியை நாடினால் அவனிடமிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார்? அல்லது அவன் உங்களுக்கு ரஹமத்தை அதாவது அருளை நாடினால் அதை உங்களுக்கு தடை செய்பவர் யார்? அல்லாஹ்வை என்று வேறு யாரையும் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் அவர்கள் காண மாட்டார்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்க. இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு நன்மை ஏற்பட்டாலும் ஒரு தீமை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய நாணத்தின் அடிப்படையில் நடக்குது. சுயமாக அதுவாக உருவாகிக்குது, அதுவாக நடக்குது. இப்படிங்கிறதெல்லாம் சரியான கொள்கையும் இல்லை, சரியான விளக்கம் இல்லாதவங்க பேசக்கூடிய பேச்சு. இதே மாதிரி 39வது சூறால 38வது வசனத்தில், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நீர் கேட்பீராக. அவங்கள கேளுங்க, காஃபிர்களை நீ கேளுங்க, அல்லாஹ் தான் என்று அவர்கள் நிச்சயமாக சொல்லுவாங்க. வானத்தை பூமியும் படைச்சது யாருன்னா அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. நபியை நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு ஏதேனும் ஒரு கெடுதி செய்ய நாடினால் நீங்கள் பிரார்த்தித்த அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவை அக்கெடுதியை நீக்கிவிட முடியுமா? அல்லாஹ் ஒரு கெடுதியை எனக்கு நாடிட்டா நீங்கள் தெய்வம் நினச்சி இந்த சிலைகளை வழிபடுறீங்க, நல்லவங்களை வழிபடுறீங்க, இவங்க காப்பாற்றிடுவாங்களா அந்த கெடுதியை விட்டும்? நபியை நீ கேளுங்க. அல்லது அவன் எனக்கு அருள் செஞ்சா அந்த ரஹமத் செய்ய நாடினால் அந்த ரஹமத்தை அவை தடுத்து விட முடியுமா என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? நபியை நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், உறுதியாக நம்பிக்கை வைப்போரெல்லாம் அவன் மீது நம்பிக்கை கொள்ளல் வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை குறித்து அல்லாஹ்வே நமக்கு கற்றுக் கொடுக்க, நான் எப்படி போட்டோம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது மன்னிப்பளிப்பவன், அதே தண்டிப்பதில் கடுமையான அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரெண்டையுமே நம்பணும். அல்லாஹ் தான் சொல்கிறான், இல்லை வெறுமனை மன்னிப்பவன் மட்டும்தான் அப்படின்னா இது சைத்தானுடைய ஏமாற்று வார்த்தை, சைத்தானுடைய ஏமாற்று வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் மனசில் உள்ளதான் தெரியாது சொல்கிறாரு. பிரம்மகுமாரியை சேர்ந்த சரவணகுமார் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுக்கு மனசில் உள்ளதெல்லாம் உங்கள் மனசில் உள்ளதான் தெரியாது. நீங்கள் மனசில் 1000 வச்சுருப்பீங்க, அந்த அசிங்கம் அந்த ஆபாசம் இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் தாறுமாறான விளக்கம், சொந்த விளக்கம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு வசனம் 2 வசனம் தான், இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. 50வது அத்தியாயத்தில் 16வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மேலும் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், நாம் தான் படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம்.
அன்றியும் அவன் பிடரியுள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாக இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறோம் நான் அப்படிங்கிறான். அப்போ வந்து அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன, உங்கள் மனசில் வந்து நீங்கள் பேசிக்குவீங்களா, ஒவ்வொரு மனுஷனும் பேசிக்குவாங்க. பேசும்போது அந்த விஷயங்களும் எனக்கு தெரியும். அதாவது வந்து மனசில் உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மறைச்சலாம் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ரகசியமெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரகசியமாக வச்சாலும் சரி, வெளிப்படுத்தினாலும் சரி, எனக்கு எல்லாமே சமந்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் அவர் மறுத்துட்டு மனசில் உள்ளதெல்லாம் அவருக்கு தெரியாது, நீங்கள் சொன்னாதான் தெரியும். கடவுளே நான் இது செஞ்சிட்டேன், இந்த பாவம் செஞ்சிட்டேன், இப்படி நீங்கள் சொன்னாதான் இறைவனுக்கு தெரியுமே தவிர உங்கள் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் தெரியாதுங்கிறார். எவ்வளோ வழிகட்ட விளக்கம் இது. இதே பார்த்தீங்கன்னா 2வது சூரா 284வது வசனத்திலையும் வானங்களிலும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன, இன்னும் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் அதை பற்றி உங்களை கணக்கு கேட்பான், இன்னும் தன் நாடியோரை மன்னிப்பான், தன் நாடியோரை வேதனையும் செய்வான், அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உடையவன். எவ்வளோ தெளிவாக இந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு தான் கடந்து வந்துட்டார். அவர் என்ன சொல்லுவார்னு இந்த வசனத்தை படிக்கும்போது அல்லாஹ் வந்து மன்னிக்கிறது தான் அவனுடைய பண்பு, இதுதான் வந்து இறைவனுடைய நாணம், வேதனை செய்கிறது சைத்தானுடைய வேலை, இதுதான் மனிதனுடைய இது அப்படின்னு கடந்து போயிடுறது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நாணம் இது, அல்லாஹ்வுடைய வார்த்தை, குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்போ இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களோட உள்ளத்தில் வந்து இருக்கிறத வந்து நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி அல்லது மறைச்சி வச்சுருந்தாலும் சரி எல்லாமே எனக்கு தெரியும், ரெண்டுமே சமம் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து இறையியல் கோட்பாடு இவங்ககிட்ட கிடையாது. இறையியல் கோட்பாடு இல்லாமல் இவங்க மற்ற விஷயங்களை குர்ஆனில் இல்லை, அதில் இல்லை, இதில் இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5வது சூரா 5வது அத்தியாயம் 61வது வசனத்தில் மூமீன்களே இவர்கள் உங்களிடம் நாங்கள் வந்தால், அதாவது உங்களிடம் வந்தால் நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் அப்படிங்கிறாங்க. உண்மையில் அவங்க வந்து குஃபுருடன் தான் வந்தாங்க, நிராகரிப்புடன் தான் வந்தாங்க. எனினும் அதனுடைய வெளியேறினாங்க. நிச்சயமாக அவங்க உள்ளங்களில் வந்து மறைச்சி வச்சுருக்கிறாங்கல்ல, அதை வந்து அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கிறான். ஒரு காஃபிர்கள் வராங்க, நயவஞ்சர்கள் வராங்க, நபிக்கிட்ட வரும்போது எந்த நோக்கத்துக்கு வராங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அவங்க உள்ளத்தில் என்ன வச்சிருக்கிறாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ இதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்க உள்ளத்தில் வந்து மறைச்சி வச்சிருக்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அப்போ இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறாங்க. அதே 33வது சூறாவில் 54வது வசனத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாலும் அல்லது நீங்கள் மறைத்து வைத்தாலும், அந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயம் இருக்குது வெளிப்படுத்துகிறீங்க அல்லது மறைச்சி வச்சிருக்கிறீங்க, இது ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு சமம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் அறிபவனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இது 33வது சூறாவில் 54வது வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 48வது சூறாவில் 80வது வசனத்தில் இதே கருத்து இருக்குது. அதுலேயும் எல்லாம் வந்து உங்கள் உள்ளத்தில் உள்ளது அறிஞ்சவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபியே இவர் வந்து உங்களோட தூதராக இருக்கிறாரு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த தூதர் இருக்கிற சொல்லிட்டு பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி காமிச்சிட்டு, நீளமான வசனம் சொல்லி காமிச்சிட்டு உங்களுடைய உள்ளங்களில் உள்ளதை அறிவன் அல்லாஹ் அதுலேயும் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 67வது சூறாலையும் நல்லா சொல்கிறான். பல இடங்களில் இருக்குது, கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட இடங்களில் நிறைய இடங்கள்ல இருக்குது. அப்போ 67வது சூறாவில் 13வது வசனத்திலும் எல்லாம் சொல்லி காட்டும் போது, மேலும் உங்கள் சொல்லை நீங்கள் ரகசியமாக்குங்கள் அல்லது பகிரங்கமாக்குங்கள், நிச்சயமாக அவன் இதயங்கள் உள்ளதை மிக அறிந்தவன். இதை விட தெல்ல தெளிவாக என்ன வேணும்? இறையியல் கோட்பாடு இதை விட தெல்ல தெளிவாக என்ன வேணும்? பிரம்மகுமாரியில் சார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க. கடவுளுடைய பேரை சொல்லி நாணம் முறை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க. கடவுளுக்கு லிமிட் போட்டுக்கிட்டு நீங்கள் ஏதோ நாணம் கொடுக்கப்பட்டது மாதிரி ஏமாற்றப்படுறீங்க. சைத்தான் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஏமாத்துறான், ரகசியமாக சில வாக்குறுதிகளை கொடுக்குறான். பலகீனமானவன், அந்த வாக்குறுதியை நம்பி நீங்கள் செயல்படுறீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் அல்ல எத்தனை இடங்களை சுட்டி காட்டுறான். அப்போ இதையெல்லாம் நீங்கள் மறுத்துட்டு தான் கடவுளுக்கு இது தெரியாது, உள்ளத்தில் உள்ளது தெரியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் வழிகேடான விளக்கம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முன்னாடியும் பேசப்பட்டு நபியோடைய காலத்திலையும் பேசியிருக்கிறாங்க. அதற்கான எவிடன்ஸும் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு பழசு தான். நீங்கள் நாணம், நாணவான்கள், எங்களுக்கு 100 வருஷமாக அந்த நாணம் இருக்குது இப்படி சொல்கிறீங்களே, இந்த மாதிரி நாணம் கொடுக்கப்பட்டவங்களாம் யார், அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எந்த கொள்கையில் இருந்தாங்க, அவங்களோட அழிவு எப்படி ஏற்பட்டு, எல்லா வரலாறும் அல்லாஹ்வுடைய உதவி எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இது தெரியாது, கடவுளுக்கு வந்து ரகசியமெல்லாம் தெரியாது, மனசில் உள்ளன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, இந்த மாதிரி பேசவும் செஞ்சுருக்கிறாங்க நபியுடைய காலத்திலேயே. முஸ்லீம்ங்கிற நூலில் 5357 ஹதீஸ் நம்பர், அதில் பார்த்தீங்கன்னா நபியுடைய காலத்தில் 3 பேர் காபாகிட்ட வந்து ஒன்று கூடி பேசிக்கிறாங்க.
பேசும்போது அந்த மூவரில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக அறிவு கம்மியாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் நாம் சொல்வதை கேட்கிறான் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? 3 பேர் பேசிக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம பேசிக்கிறதெல்லாம் அவன் செவியுறானா, நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது ஒருவர் சொல்கிறாரு, நாம் உறக்க பேசினால் அவன் கேட்பான், மெதுவாக பேசினால் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. சப்தமாக பேசுனா அல்லாஹ்வுக்கு கேட்கும், நாம் ரகசியம் மெதுவாக பேசிக்கிட்டா அல்லாஹ்வுக்கு கேட்காது அப்படிங்கிற சுய விளக்கம், சொந்த விளக்கம். அப்போ ஒரு விஷயத்தை அல்லாஹ்வை குறித்து பேசுவதாக இருந்தால் சான்று இருக்கணும். அது எந்த சான்று? அல்லாஹ்வை இறக்கியிருப்பான், தன்னை பற்றி இப்படி அறிமுகப்படுத்தி இருப்பான். அந்த சான்றெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுயமாக பேசுறது இது இன்னைக்கு வந்ததில்லை, இது காலாகாலமாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் நான் சப்தமாக நம்ம பேசுனா அல்லாஹ்வுக்கு கேட்கும், மெதுவாக பேசுனா கேட்காது அப்படிங்கிறாரு. அப்போ இன்னொரு சொல்கிறாரு, நாம் உறக்க பேசும்போது அவர் கேட்கிறான் என்றால் நாம் மெதுவாக பேசும்போதும் அவன் நிச்சயம் கேட்கவே செய்வான் அப்படிங்கிறார். 3 பேர் இப்படி பேசும்போது நம்ம சப்தம் போட்டு பேசினா கேட்கும் அப்படின்னா நம்ம சப்தம் இல்லாமல் பேசினா கேட்க தான் செய்யும் அப்படிங்கிறாரு. அப்போது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் உலகில் நீங்கள் செய்த குற்றங்களை செய்த போது உங்கள் காதுகளும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும் என்பதை அஞ்சி கூட குற்றங்களும் தவிர்த்து கொள்பவர்கள் நீங்கள் இருக்கவில்லை என்னும் வசனத்தை எல்லாம் இருக்கணும். 41வது அத்தியாயத்தில் 22வது வசனம். அதை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்களா, இந்த பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தையும் அல்லாஹ் பதிவு பண்ணுவான் இப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இறையியல் கோட்பாடு இல்லைங்கிறது இவருடைய கருத்து, சொந்த கருத்து, சுய கருத்து. இறையியல் கோட்பாடு இஸ்லாத்தில், அதாவது கடவுளை பற்றி நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலும் அதற்குரிய பதில் தெல்ல தெளிவாக குரானில் இருக்குது. அதனால் இவர் சொல்லக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க பொய்ங்கிறத பிரம்மகுமாரிகளும் பிரம்மகுமாரிகளில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அல்ஹம்துலில்லாஹி